Blossom Petals channel. Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுக்கக்கூடிய அதே சமயம் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இது பண்ணக்கூடிய ரெண்டு டிஷ் பார்க்க போகிறோம். ரெண்டுமே கேரட் வச்சு தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கேரட்டை ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிக்கோங்க. இல்லைனா ஃபிங்கர் ஸ்நாக்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி கையில் பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி வெட்டிக்கோங்க. இது ஒரு வயசு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். முன்னாடி 2 பல்லு வளர்ந்துருக்கும்ல, மேலே 2 கீழே 2 அந்த மாதிரி பல்லு இருக்க குழந்தைங்க எல்லாருக்குமே இது கொடுக்கலாம், ஈஸியாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. அது கூட நமக்கு தேவையான அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். இப்போ பேன் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் மெல்ட் ஆகட்டும். நெய் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். இதுக்கு மேலே லைட்டாக பெப்பர் சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம், குழந்தைங்களுக்குனால லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி மாற்றி விட்டுக்கோங்க. நெய்யிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிட. இந்த மாதிரி நல்லா மாற்றி மாற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வரட்டும். பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வரட்டும். இது என்ன ஆகும்னா குழந்தைங்க சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாகிரும். அதனால் அவங்க ஈஸியாக மென்று சாப்பிட வசதியாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா அழகாக சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா அப்படியே சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அந்த முன்னாடி அந்த 2 பல் இருந்தாலே போதும், கடித்து சாப்பிட்றதுக்கு இது நல்லா வசதியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ அடுத்த டிஷ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒரு 2 கேரட் சும்மா இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. அது கூட ஒரு 4-5 டேட்ஸ் உள்ள கொட்டை எடுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் பாதாம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பிஸ்தா, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா நட்ஸுமே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக பொரிக்கடலை, சும்மா ஒரு கை பொரிக்கடலை போதும் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன செய்கிறோன்னா இது எல்லாத்தையுமே நெய்யில் நல்லா வதக்கணும். வாங்க காட்டுறேன். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு டேட்ஸ் போட்டுக்கோங்க. லைட்டாக நல்லா நெய்யில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸு, கேரட் எல்லாத்தையுமே சேர்த்து போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இதாகட்டும். எல்லாம் கொஞ்சம் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கின பிறகு இது கூட நம்ம பொரிக்கடலை சேர்த்துக்கலாம். பொரிக்கடலை டக்குன்னு ஃப்ரை ஆயிரும், அதனால் அதை கடைசியில் சேர்த்தா போதும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆற வச்சு மிக்சியில் அடிச்சிடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக லைட்டாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க.
எல்லாம் கொஞ்சம் மணமாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ இதை வந்து மிக்சியில் வந்து அடிச்சுக்கலாம். ரொம்ப நைஸாகவும் அடிக்கக்கூடாது, ரொம்ப இதாகவும் அடிக்கக்கூடாது. காட்டுறேன். மாதிரி சும்மா ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நமக்கு வந்து உருண்டை பிடிக்க வசதியாக இருக்கணும். அந்த பக்குவத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போது இது கூட இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உருண்டை கொடுத்திங்கனாலே இதில் வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம நல்லா நெய்யில் வதக்கி இது பண்ணியிருக்கனால இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஒரு 2-3 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம், ஒன்றும் செய்யாது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குட்டி குட்டி உருண்டையாக வச்சு கொடுத்துட்டிங்கன்னா போதும், அவங்க பாட்டுக்கு ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. ஏன்னா இப்போ சில குழந்தைங்க கேரட் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம வெறும் கேரட்டும் நட்ஸும் தான் சேர்த்துருக்கோம். நட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ப்ரோட்டீன் இருக்குது. அதே சமயம் குழந்தைங்களுக்கு நட்ஸ் கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லது. குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கு, அவங்களோட போன் ஸ்ட்ரென்த் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நட்ஸு தான் ஹெல்ப் பண்ணும். அதனால் நம்ம வந்து அதை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் கேரட் பார்த்திங்கன்னா கேரட்டில் விட்டமின் ஏ இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே கேரட் வந்து ரொம்ப நல்லது. அதுவும் குழந்தைங்களுக்கு சின்னதுலேருந்தே கொடுத்தோன்னா ஆனால் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது தான் குழந்தைங்க அதெல்லாம் சாப்பிடுவாங்க. இல்லாட்டி நம்ம கேரட்டை சும்மா பொரியலாவோ இல்லாட்டி நீங்கள் வேறு ஏதாவது செஞ்சு கொடுத்தா கூட குழந்தைங்க வந்து ஐயா அம்மா யாக் அப்படி சொல்லிட்டு ஓடிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு, ஐயா அம்மா நமக்கு ஏதோ வித்தியாசமாக செஞ்சுருக்காங்களே அப்படி சொல்லிட்டு குழந்தைங்களும் அதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதில் வந்து ஃபுல்லாகவே நெய் இந்த மாதிரி தான் இது பண்ணியிருக்கோம். அதனால் குழந்தைங்களுக்கு நம்ம இதை வந்து டக்குன்னு ஒரு நாள் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க, இல்லை சாப்பிட அடம் முடிச்சிட்ருக்காங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஒரு 2 உருண்டை சாப்பிட கொடுத்தீங்கனாலே போதும். குழந்தைங்க சாதம் சாப்பிட்றதுள்ள சத்து நம்ம குழந்தைங்களுக்கு இதுலேருந்தே கிடச்சிரும். ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் கூட செஞ்சு கொடுக்கலாம். இப்போ ஸ்கூல் டைமில் ஸ்கூல் போகும்போது கூட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் வந்து வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெசிக்னேட்டட் கோகோனட் இல்லைனா நம்ம வீட்டில் இருக்கிற சாதா தேங்காய் துருவலை இதுக்கு மேலே டிப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இது வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்குனால நான் அந்த மாதிரி செய்யலை. இப்போ நீங்கள் பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டெசிக்னேட்டட் கோகோனட்டில் இதை நல்லா டிப் பண்ணி கொடுத்திங்கன்னா சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியே கொடுத்துருங்க. ஒரு 2 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் இப்படியே கொடுக்கலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஓகே வீவர்ஸ், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஒரு அழகான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். எங்களோட குட்டி டீச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.